அப்ப இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் பிறருக்கு எந்த விதத்தில் எந்த விதமான ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆபத்தை தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகள். அதுல சமீபத்துல ஒரு செய்தியை நம்ம பார்த்திருப்போம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பவுண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கடற்கரையில யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அவர்கள் ஒன்று கூடி அவர்களுடைய மத விழாவை செய்வதற்காக ஒன்று கூடி இருக்கிறாங்க. அதுல இருவர் சேர்ந்து, ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து ஆயுதத்தை எடுத்து பப்ளிக்ல யூதர்களை சுட்டுக் கொண்டாங்க. கிட்டத்தட்ட 15 பேர் அதுல இறந்து விட்டார். ஆனால் இதைவிட ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த துப்பாக்கி சூட்ல கூட அந்த மாதிரியான நிகழ்வுகளில் மக்கள் எல்லாம் உயிரை காப்பாற்றுவதற்கு சிதறடித்து ஓடக்கூடிய அந்த நேரத்தில் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எங்கே மத உயிர்கள், மனிதர்களுடைய உயிர்கள் என்ன செய்து பறிக்கப்படுது. சுட்டவன் யாரா இருக்கட்டும், எவனோ ஒரு இதை செய்தான், ஏதோ ஒரு காரணத்தினால சுடுறான். அப்ப இது அங்க நின்று பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் சாதாரண ஒரு மனிதர் தான், ஒரு பழ வியாபாரி. என்ன செய்யறாரு அப்படின்னா, உடனடியாக பூந்து 2 சுடக்கூடிய ஒருவனை கீழே சாச்சி அந்த கண்ணை அவன் பக்கம் திருப்பி விட்டார். இதுக்கு மேல நீ எதா பண்ணணும் உன்னை சுட்டுருவேன் என்று தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து இந்த ஒரு காரியத்தை செய்தார். இன்னைக்கு ஆஸ்திரேலியால அவர் பெரிய ஹீரோ. மருத்துவமனையில் இருக்கிறார். ஆஸ்திரேலியாவுடைய அந்த பிரதமர் அவரை போய் பார்க்கிறாரு, சந்திக்கிறாரு. சாதாரண ஒரு பழக்கடை வியாபாரி. அவருடைய கையில 2 தோட்டாக்கள் பாயப்பட்டிருக்கு. ஒரு கை முடிஞ்சு போச்சுங்கிறாங்க டாக்டர். கையை தூக்க முடியாது, இந்த கை வேலை செய்யாது, குண்டுகள் பாய்ந்து விட்டது என்று மருத்துவர் சொல்றாங்க. இன்னைக்கு உலகளாவிய அளவுக்கு அந்த அஹ்மத் போற்றப்படுகிறார். அவர் செய்த அந்த நல்ல காரியத்திற்காக உலகளாவிய அளவுக்கு இன்னைக்கு ஆஸ்திரேலிய மக்கள் 2.5% அளவுக்கு மில்லியன் டாலர்களை அவருக்கு என்ன செய்யறாங்க, பரிசுகளாக கொடுத்து ஒரு பெரிய பாராட்டத்தை கொடுக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, அவர் இதெல்லாம் நினைச்சாரா நமக்கு தருவாங்க பாராட்டுவாங்க நினைச்சாரா? மனித உயிர்கள் அங்கே கொல்லப்படுகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும்ங்கிறதுனால தன்னுடைய உயிரை கூட பணையம் வைத்து என்ன செய்தாரு, அந்த போராட்டத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை.